ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட ஆக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ட்ரெடிஷ்னல் சாரீ தான் வேர் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் சாரீ தான் வேர் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது என்னோட எனக்கு ஒரு 15 இயர்ஸ் சொல்லுங்களேன், என்னோட மேரேஜுக்குலாம் முன்னாடி பண்ணது சாரீ சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வேர் பண்ணேன். அந்த சாரீ தான் வந்து இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக வந்து நான் வந்து வேர் பண்ண போகிறேன். எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னும் போது அது ஒரு 15 இயர்ஸ் கிட்ட இருக்கும், கண்டிப்பாக வந்து 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அண்ட் ஓவரால் இப்போயுமே அந்த சாரியை நான் சூப்பராக பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் ஓவரால் வெளியே நான் வேர் பண்ணாலுமே அதோட கிளாத்தோ எந்த ஒரு இதுவுமே எனக்கு செட் ஆகலை. எனக்கு ஒரு ஃபேவரட் சாரீ அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. அந்த சாரீ தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வந்து வேர் பண்ணி கட்டப்போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது என்னோட ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நல்ல பெரிய ஸ்கர்ட்டு, நல்ல பெரிய ஸ்கர்ட்டாக தான் இருக்குது. அண்ட் வந்து இதான் என்னோட லுக்னஸ் வந்து ஓகேங்களா. இந்த இதில் வந்து நான் சாரீக்கு வந்து வேர் பண்ண போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ள போகிறேன். அண்ட் ஓவரால் வந்து எனக்கு வந்து ஸ்கர்ட்டு கொஞ்சம் பெருசுன்னு சொல்லியிருந்தேன், பார்த்தாலே தெரியுது. லைட்டாக வந்து நான் இது பண்ணியிருக்கேன், லைட்டாக வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ப்ளவுஸோட இது வந்து டிசைனர் இது. அண்ட் சாரியுமே வந்து டிசைனில் தான் இருக்கும். சாரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது டிசைனர் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளவுஸும் டிசைனர், அந்த சாரியோட டிசைனரில் தான் வந்து எனக்கு வந்து வேர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரின்னு சொல்லவும் ஒரு 15 இயர்ஸ் சாரீ, ஒரு 15 வருஷம் இருக்கும் இந்த சாரீ எல்லாம் நான் வந்து வேர் பண்ணது, பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே சரிங்களா. 15 வருஷம் இருக்கும் இந்த சாரீ. இன்னமும் வந்து எனக்கு கலர் ஷேட் ஆகலை. அண்ட் வந்து டிசைன்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. லைட்டாக கூட அது வந்து ரிமூவ் ஆகவே கிடையாது. நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ். லைட்டில் வந்து ஜிமிக்கேஸ் அண்ட் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் தான் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து சின்ன பிளேட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சாரீ வந்து நல்ல வெயிட்டான சாரீ, நல்லா ஒரு கலர் இது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னும் போது சாரீ சின்ன சாரீ தான். அதனால வந்து நான் ப்ளீட்டும் சின்னதாக எடுத்துக்கிறேன்.
ஜஸ்ட் இதில் ப்ளீட் எடுத்தப்போனா 3 ப்ளீட் இப்படி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சின்னதாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து ஹெவியானது. நல்லா கிளாத்துமே வந்து நல்ல ஒரு சூப்பர் கிளாத் இது. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஸ்டைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது 1 ப்ளீட் அப்படி போட்டோம் அப்படின்னும்போது அங்கே ஓரளவு சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக லென்த் இதெல்லாம் வந்து அழகாக சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இந்த பார்டர் வந்து நல்லா வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகேவா, நடு பார்ட் லைட் அண்டு நெக்ஸ்ட்டு எண்டு பாயிண்டில் எடுங்க. ஓகேவா, நடுவில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு எண்டு பாயிண்ட். அப்போ 3 ப்ளீட்டட் கணக்கு தான் வரும். அப்படியே வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா அழகாக. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான நல்ல ஹெவி சாரியில் ட்ரெடிஷ்னல் சாரீ இது வேர் பண்ணியிருக்கேன். இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைலுமே நிறைய கட்டிருந்தீங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ ஆகட்டும் அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.